லைப்போசக்ஷன் அதாவது கொழுப்பை உறிஞ்சி எடுக்கிற ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரில் ஒருத்தருக்கு அன்வான்ட் ஃபேட் அக்குமுலேட் ஆகிருந்தது ஏதாவது ஒரு இடத்துலனா அதை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம லைப்போசக்ஷன் ப்ரொசீஜர் பண்ணி அதை ரிமூவ் பண்ண முடியும். இந்த ப்ரொசீஜரில் பார்த்திங்கன்னா இது வந்து பியூர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இந்த சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு ஃபிட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான எல்லா வேல்யூவேஷனும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு மயக்கம் கொடுத்து தான் இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும். இதுக்கு எந்தெந்த பர்சன்லாம் நம்ம லைப்போசக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு சூட்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் ரொம்ப ரெசிஸ்டன்ட் ஃபேட்டாக இருக்குது டாக்டர், என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் அந்த ஃபேட் வந்து குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் வந்து லைப்போசக்ஷன் பண்ணுறதுக்கு சூட்டபுளான கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க. இந்த லைப்போசக்ஷன் ப்ரொசீஜரில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஏரியாவில் லைப்போசக்ஷன் பண்ண போகிறோமோ அதை ப்ரேயராகவே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த ஏரியாஸில் வந்து சர்ஜரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அது வழியாக சலைனில் சில மெடிசின்ஸ் கலந்து ஃபஸ்ட் இன்ஃப்யூஸ் பண்ணுவோம். அது எதுக்காகனா ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ப்ளீடிங் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், ஆப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் மருந்துகள் கலந்து போடுவோம். போட்டுட்டு அதே ஹோல் வழியாக நம்ம ஃபேட் உரியிற இதை வச்சு சக்ஷன் மெஷினோ அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. அதை வச்சு நம்ம ஃபேட்டை உறிஞ்சி எடுத்து அந்த இடத்துல ஃபேட்டை ரிமூவ் பண்ணலாம். இந்த லைப்போசக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய டிவைசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து மெக்கானிக்கல் லைப்போசக்ஷன், அதுக்கு வந்து எந்த பவர் அசிஸ்டடும் தேவையில்லை, ஒன்லி சிம்பிள் லைப்போசக்ஷன் மெஷின் மட்டும் இருந்தால் போதும். இன்னும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பவர் அசிஸ்டட் லைப்போசக்ஷன் அவைலபிளாக இருக்குது, அண்ட் வேசல் அசிஸ்டட் லைப்போசக்ஷன் அண்ட் அல்ட்ராசவுண்ட் அசிஸ்டட் லைப்போசக்ஷன். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. இதில் எது வேணாலும் நம்ம லைப்போசக்ஷன் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். தென் இப்போது லைப்போசக்ஷன் ப்ரொசீஜர் முடிச்சிட்டோம் அப்படின்னா டாக்டர் எனக்கு வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் இந்த இடத்துல வந்து ஃபேட் அக்குமுலேட் ஆகாதா அப்படின்னு கேட்டால் இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம வந்து ஒரு டெம்பரரி ப்ரொசீஜர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க வந்து ரெகுலராக டயட்டிங் மெயின்டைன் பண்ணி எக்ஸசைஸ் மெயின்டைன் பண்ணி அந்த ஃபேட் குறைஞ்சதை மெயின்டைன் பண்ணிக்கலை அப்படின்னா அகைன் அந்த இடத்துல ஃபேட் அக்குமுலேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சர்ஜரி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸும் டயட்டிங்கும் வந்து அந்த சர்ஜரி ரிசல்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். சரி டாக்டர், ரொம்ப நான் ஓவராலாக ஒபீஸாக இருக்கேன், நம்ம வந்து லைப்போசக்ஷன் பண்ணி நான் வெயிட்டை குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் நாட் அ சூட்டபிள் ப்ரொசீஜர். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஓவராலாக ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஃபேட்டை ரிமூவ் பண்ணி அவங்கள ஒல்லியாக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு சூட்டபிளான ப்ரொசீஜர் வந்து பேரியாட்ரிக் ப்ரொசீஜர். அதாவது அது வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டொமக்குள்ளே போயிட்டு ஸ்டொமக் சைஸை சின்னது பண்ணுறது அல்லது வந்து குடலோட இதை ஒரு பார்ட் ஆஃப் பவலை ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது தான் பேரியாட்ரிக் ப்ரொசீஜர். ஓவரால் ஒபிசிட்டி இருக்கவங்க பேரியாட்ரிக் சர்ஜரி தான் பண்ணணும். தென் டாக்டர் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கம்ப்ரெஷன் கார்மெண்ட் கொடுப்போம். அதை வேர் பண்ணணும், ஒரு 6 to 8 வீக்ஸ் வேர் பண்ணணும். அந்த கம்ப்ரெஷன் கார்மெண்ட் வந்து ஸ்வெல்லிங் குறையிறதுக்கும் ப்ளஸ் வந்து இந்த லூஸான ஸ்கின் வந்து கண்ட்ராக்ட் ஆகி வரத்துக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். தேங்க்யூ.